கிராமங்களில் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம், காலங்காலமாக நடந்த ஒரு விஷயம். வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல, வீட்டுக்கு ஏன் வந்தாங்கன்னு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன தத்துவம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று களைப்பாக வராங்க அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட ஜோதிட ரீதியாக அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. என்னென்னா, வந்தவர் எந்த மனநிலையிலிருந்து வந்தாலும் சரி, நல்லதாக நினச்சாலும் சரி, அவர் நம்ம மேலே வருத்தத்தில் வந்தாலும் சரி, நம்ம மேலே கோபத்தில் வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சந்திர பகவான் ஆற்றலை கொண்ட தண்ணியை அவங்க குடிக்கும் பொழுது அவங்க மனநிலை நம்ம மனநிலைக்கு ஒத்து போயிடும். அவங்களால நமக்கு நன்மை மட்டும்தான் செய்ய முடியும், நமக்கு அவங்க எதிராக செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மனநிலை சமன்படுத்துறதுக்கும் அவருக்கும் நமக்கான உறவு முறை நல்ல விதமாக மேம்படணுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வெளியிலிருந்து வந்தோடனே முதல்ல தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி கொடுக்கறதுல இன்னொரு சூட்சமம் இருக்குது. யார் வீட்டில எல்லாம் வந்த உடனே தண்ணி கொடுத்து வரவேற்கிறாங்களோ அவங்க வீட்டில் செல்வ செழிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும். செல்வ வளம் பெருகிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் எதுவும் ஒன்று, யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுத்து வரவேற்று பழகுங்க. உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும்.